வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஷார்ட் டெஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட மெயின் கரு என்னன்னா, இன்டர்நேஷனல் கேங்ஸ்டரான நம்ம அஜித் குமார் அவரோட பிறந்த குழந்தைக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த சத்தியத்தை அவர் நிறைவேற்றாரா இல்லையான்னு தான் மீதி கதை. இந்த படத்தோட ஹீரோ இல்ல ஹீரோன்னு சொல்லக்கூட அஜித் சார் தான் இந்த படமே, ஏகே தான் இந்த ஃபுல் படமே அப்படின்னு சொல்லலாம். அஜித் சார் இந்த படத்துல வீரத்தோட விவேகத்தோட அட்டகாசமா அமர்க்கலமா ஒரு வலிமையா த்ரூ அவுட்டா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆதிக்க வச்சு இந்த படத்தை வந்து டைரக்டரா இல்லாம ஒரு ஃபேன் பாயா இருந்து ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. இதை வந்து ஒரு அஜித் ஃபேன்ஸ்க்காகவே எடுத்த ஒரு பிரம்மாண்டமான மாஸ் படமாவே அவர் காமிச்சிருக்காரு. படத்துல ஏகே சார் பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்படி இல்லாம அவரோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்ல தான் இந்த படமே இருக்குன்னே நம்ம சொல்லிக்கலாம். இந்த மூவி வந்து டெக்னிக்கலா ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் வந்து எந்த இடத்துலையும் விடாம டமால் டீமில் பயங்கரமா படம் ஃபுல்லாவே செம்மையா மியூசிக் போட்டிருக்காரு. ரீமிக்ஸ்ல ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காரு. பட் வந்து நார்மல் சாங்ஸ் ஒரு 2 சாங்ஸ் நல்லா இருக்கு. பட் மற்ற சாங்ஸ்லாம் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவா மனசுல நிக்கல. ஆதிக்க வச்சிருந்தன் ஏகே ஃபேன்ஸ்க்காக இந்த படம் எடுத்தார் அப்படிங்கிறது சூப்பரான விஷயம் தான். பட் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸும் காமன் ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்த்தாங்க. ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் அவங்க தான் வந்து தியேட்டர் ஃபில் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஞாபகம் வச்சிருந்திருக்கலாம். ஒரு ஸ்டோரியிலையும் ஸ்கிரீன் பிளேலையும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்திருந்தா எல்லா கேட்டகரி ஆஃப் மக்களுக்கும் வந்து இது வந்து வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கும். அந்த இடத்துல இந்த படம் வந்து கொஞ்சம் லைட்டா தொய்வடையுது. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகே ஃபேன்ஸ் இந்த படத்தை வந்து செம்மையா மாசா வந்து இந்த படத்தை கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து அவரோட பழைய படத்தோட 10 to 15 படத்தோட ரெஃபரன்ஸ் வரதுனால அந்த மெமரிஸோட அவங்க செம்ம ஹாப்பியா இருப்பாங்க. காமன் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இது ஒரு ஆவரேஜ் அண்ட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி அமையும். புதுசா எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த படம் அவ்வளவா பிடிக்காது. இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க எந்த வித லாஜிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் இது கமர்ஷியல் மூவி தான், எந்த லாஜிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் எந்த வித எக்ஸ்பெக்டேஷன்ஸும் செட் பண்ணிக்காதுங்க. இது ஒரு தியேட்டரிக்கல் பேஸ்டு மூவியா இருக்கிறதுனால ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் கிட்ட எப்படி போய் எந்த மாதிரி ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஓவராலா இந்த குட் பேட் அக்லி பல ஏகே ஃபேன்ஸ்க்கு வெரி குட் ஆகும், சில நியூட்ரல் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் பேட் ஆகும், ஹேட்டர்ஸ்க்கு அக்லியாகவும் அமைய சான்ஸ் இருக்கு. ஏகே வராரு, வழி விடுறாரு. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய்.